Hi children, how are you? Today we are going to start with the paper class, right? First, we are going to discuss about GC O level examination paper for 2018, right? Today we are going to start the part 1 in 2018, right? Shall we move? Okay. Right. How can you score the 40 marks for the part 1? Did you know that? Your school teachers already discussed with you, right? Test number 1 to 8 for part 1. Question number 1, test 1 for vocabulary, right? Marks distribution 1 into 5, total 5 marks. The second question, grammar, mostly comes with the propositions, right? Test number 2, proposition, 1 into 5, 5 marks. 3 also the vocabulary test. So here 2 vocabulary tests are here, 1, 2 vocabulary. இப்போ பிள்ளைகள் நீங்கள் அந்த கொஷின் பேப்பரை பார்த்தா தெரிஞ்சிருக்கும், ரெண்டுமே அநேகமாக படங்களோட சம்மந்தப்பட்டு வர்றது. டெஸ்ட் நம்பர் 1 அண்ட் டெஸ்ட் நம்பர் 3. இப்போ டெஸ்ட் நம்பர் 1 படங்களோட மட்டும்தான் வரும் அல்ல, அவைலபிள் பிளேசஸ் அண்ட் அவைலபிள் திங்ஸ் வரலாம், பிளேசஸ் அண்ட் சூட்டபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரலாம், கைட்லைன்ஸ் வரலாம், வேறு வேறு விதமாக அந்த கேள்வி வரலாம், ஒவ்வொரு முறைக்கு ஒவ்வொரு மாதிரி வரலாம். இப்போ கொஞ்ச நாள் சின்ன சின்ன ஸ்டாம்ப் சைஸ் பிக்சர்ஸுக்குரிய கேப்ஷன்ஸ் அல்லது அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன்ஸ், ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அங்கே வர்றது. டெஸ்ட் நம்பர் 3 பொறுத்தவரையில் ஒரு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், ஒரு சீனரியை தந்து அந்த சீனரி சம்பந்தமான ஒரு பேராகிராஃபை ஃபில் இன் த பிளாங்க் முறையில் நீங்கள் செய்கிறதுக்கு வர்றது. முதலாவது மேட்சிங்கில் வரும், மேட்ச் பண்ணுறது. இந்த கிராமர் கேள்வி அநேகமாக ப்ரொபோசிஷன் வர்றது. அப்படி வேறு இல்லையென்றாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஏதோ ஒன்று கிராமரோட சம்மந்தப்பட்ட ஒன்று தான் அங்கே வரப்போகுது, ரைட்? கூடுதலாக அது ப்ரொபோசிஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் கூட இருக்கு. 4 and 5 reading part and 7 also the reading part. 1, 2, 3 parts for reading, right? 3 parts for reading, 2 parts for vocabulary, one is for grammar and 2 is for writing. எல்லாமே 5. So 5 into 8, 40 marks for part 1 test. எக்ஸாம் பேப்பரில் பார்ட் 1க்கு 40 மார்க்ஸ். அப்போ இதில் நீங்கள் யோசிச்சு பாருங்கோ, இதுலேயே பாஸ் மார்க்ஸ் எடுக்கலாம். என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு வடிவாக இந்த கேள்வியை ஸ்டடி பண்ணி செய்தால் இதிலேயே 40க்கு 40 மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணுற வேலையை இந்த ஃபஸ்ட் பார்ட்டோடைய நிப்பாட்டில். ஏன்னா இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும், டீச்சர்ஸ் சொல்லியிருப்பினா அந்த கூட்டி பிரிக்கிற வேலைகள் இல்லை, டைரக்ட் மார்க்ஸ். பார்ட் 1க்கு 40, பார்ட் 2க்கு 60, ரெண்டையும் கூட்டி வர்றது தான் உங்களுடைய மார்க்ஸ். இப்போ மற்ற பாடங்கள் மாதிரி கூட்டி 2ஆல் பிரித்து 3ஆல் பிரிச்சுண்டு எல்லாம் இல்லை. அப்போ ஆவரேஜ் காணிக்குள்ளே குறைகிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு.
ரைட். அப்படியே நீங்கள் எடுக்கிற மார்க்ஸ் அப்படியே வரும். ஸோ இதுலேயே பாஸ் பண்ணுற வேலையை முடிக்கலாம். அப்போ செகண்ட் பார்ட்டுக்குள்ளே வச்சு நாங்கள் என்ன செய்யலாம், அங்கே செகண்ட் பார்ட்டில் வச்சுக்கொண்டு நாங்கள் மேலே ஏ ஆக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம். இங்கே பாஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே முடிச்சிடலாம். ரைட். அப்படித்தான் உங்களோட இங்கிலீஷ் பேப்பர் வந்து கொண்டிருக்கு. நாங்கள் ஒவ்வொரு கொஷனுக்குள்ளேயும் போகைக்குள்ளே டீப்பாக பார்ப்போம். ரைட். ஃபர்ஸ்ட் ஒன். அப்போ நான் சொன்னேன்னா என்ன, ஒரு பிளேஸை தந்து அதுக்குரிய ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் உண்டு தரலாம், அல்லது அது சம்மந்தமான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரலாம். இங்கே ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் உண்டு தரப்பட்டிருக்கு. பிளேஸ் where planes land and take off, F airport. அங்கேவே உதாரணம் உங்களுக்கு தந்துட்டுனா, ரைட். அங்கே உங்களுக்கு உதாரணம் தந்திருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் பென்சிலால் வெட்டி விடலாம். அவை அங்கே வெட்டி இருக்கிறேன். ஏன் அதை மார்க் பண்ணி வைக்க சொல்கிறேன்னு சொன்னால், இவ்வளவு ஆன்சரையும் பார்க்க உங்களுக்கு தலையடிக்கும். சில வேளை இந்த ஆன்சரையே வேறு ஒன்றுக்கும் நீங்கள் போட பார்ப்பீங்க மாறி. ரைட். அதை தவிர்க்கிறதுக்காக இதை நாங்கள் இனி கைவிட்டுட வேணும். இதை பற்றி இனி யோசிக்கக்கூடாது. ஆனால் இந்த கேள்வி வந்தால் நீங்கள் எப்படி செய்வீங்க? சில ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, you must read and understand the instructions. இங்கே இருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது இந்த கேள்வி எப்படி என்ன உங்கள்கிட்ட கேட்கிறோம்ன்றது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அறிவுறுத்தலாக தரப்பட்டு. Match the following places with their descriptions. Following places with their descriptions. அடுத்த விஷயம் நாங்கள் பார்க்க வேண்டியது என்ன செய்ய சொல்லி இருக்கணும். அது மிக முக்கியம் பிள்ளைகள். அதை என்ன செய்ய சொல்லி இருக்கணும்ன்றது மிக முக்கியம். ஏனென்றா அந்த உதாரணத்தின்படி நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். இது முக்கியம். Write the correct letter. Write the correct letter. ABCDல தந்திருக்கிறேன். அப்போ பிறகு நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல், யூனிவர்சிட்டி, லைப்ரரி என்றதை பார்த்து எழுதுறது இல்லை. ரைட். அப்போ இது ஸ்டெப் 1. அப்போ நாங்கள் கேள்வியை வாசிச்சிருக்கிறோம். பிளேசஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ், கரெக்ட் லெட்டர்ஸ். இங்கே பிளேசஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ், கரெக்ட் லெட்டர்ஸ். ரைட். இப்போ இது இன்ஸ்ட்ரக்ஷனை வாசித்த உடனே நீங்கள் வாசித்த இன்ஸ்ட்ரக்ஷன் சரியான்றதை நீங்கள் ஒரு ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். அடிஷனலாக என்ன அவை தந்திருக்கிற எக்ஸாம்பிள்ஸுக்குள்ள நீங்கள் போனீங்கள் என்று சொன்னால், நீங்கள் வாசித்ததும் விளங்கி கொண்டதும் சரியா, உங்களுடைய விளக்கம் சரியா இருக்காண்டு இதில் வச்சு செக் பண்ணி கொள்வது. உதாரணத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டிலே அநேகமாக உதாரணம் தாரவே 2 கேள்விக்கு வார இல்லை, மற்ற எல்லாத்துக்கும் தெரிவினா. ஸோ நீங்கள் அந்த உதாரணம் எக்ஸாம்பிள் தந்திருந்தால் நீங்கள் வாசித்து அறிவுறுத்தலை விளங்கி கொண்டது சரியாண்டதை இதை வச்சு செக் பண்ணி கொள்ளலாம். அப்போ ஸ்டெப் 2. இப்போ ஸ்டெப் 1, read and understand the instruction. Second one, understand or identify the example. Number 3, நாங்கள் இவ்வளத்தையும் வாசித்து ஞாபகம் வச்சிருக்கிறத விட என்னென்ன பிளேசஸ் வந்திருக்கணும். இந்த பிளேசஸ், இந்த பிளேசஸை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஹாஸ்பிட்டல், யூனிவர்சிட்டி, லைப்ரரி, டெம்பிள் அண்ட் ஜூ. ஏர்போர்ட் அங்கே நாங்கள் முதலே
அவாய்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். நாங்கள் எக்ஸாம்பிளில் செய்துட்டு நான் தேவையில்லை. அப்போ ஸ்டெப் 3 செய்துட்டு இனி ஸ்டெப் 4க்குள்ளே போகிறோம். ஸ்டெப் 4 என்ன செய்ய போகிறோம்? ஒன்றொன்றாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாங்கள் வாசிக்க வேணும். ஒரு தரம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வேகமாக வாசிக்க வேணும். A place of religious worship. Religious worship. சமய வழிபாடு. அப்போ டக்குன்னு என்ன செய்யலாம்? டிஏ கொண்டு இங்கே போட்டு விடுறதோ இல்லை. இப்போ ஒரு வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரீடிங் தான் நடக்கும். இப்போ இதில் நீங்கள் எந்த வேலையுமே செய்யக்கூடாது. இப்போ இங்கே நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்போ இதுதான் டெம்பிளுக்குரியதுன்றதை நாங்கள் திரும்பருக்காக கண்டுபிடிக்க வேண்டி வரும், மறந்துடுவோம். ஸோ இங்கே டிக்கு பக்கத்தில் பென்சிலால் 2 போட்டுக்கொள்ளுங்க. பென்சிலால் டிக்கு பக்கத்தில் 2 அல்லது இந்த டெம்பிளுக்கு பக்கத்தில் ஏதோ இல்லாட்டி வெளியில் கூடுதலாக நீங்கள் வெளியில் போட பாருங்க. நான் இந்த இடம் எழுது 2 இப்படி மேலே ரைட் 2. அடுத்தது a place where animals, birds and reptiles are kept for exhibition. அப்போ இங்கே animals, birds, reptiles, exhibition ரைட். ஸோ நாங்கள் டிரெக்டாக இங்கே வந்துட்டோம். அங்கே ஜூ. Sick people are given medical treatment. Medical treatment. Sick people. ரைட். அப்போ எங்களுக்கு உடனே தெரியுது அது ஹாஸ்பிட்டல். An institution of higher education. Higher education. அப்போ இங்கே லைப்ரரி மட்டும்தான் இப்போ மிச்சம். இல்லை ஹாஸ்பிட்டல் வராது. எஜுகேஷனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் சம்பந்தம் இல்லை. லைப்ரரிக்கு வரலாம். டெம்பிள் இல்லை. ஜூ இல்லை. எல்லா இடமும் படிக்கலாம், ஒவ்வொரு விஷயத்தை படிக்கலாம். ஆனால் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்ல வரீங்கன்னா ஹையர் எஜுகேஷன். ஸோ யூனிவர்சிட்டி, புக்ஸ், மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ். ரைட். இப்போ எல்லாம் போட்டுட்டான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே ஏற்கனவே செய்தாச்சு. 1 2 3 4 5 and 6 எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இங்கே பார்த்து மெனக்கிட தேவையில்லை. 2. இப்போ 2 அங்கே போட்டிருக்கு டி. 3 எங்கே போட்டிருக்கிறோம்? 3 இ. அப்போ இங்கே ஆனது பிறகு 3 போடுற இல்லை இ. 4 A, B and C. இப்படி மார்க் பண்ணி நீங்கள் செய்வியலாக இருந்தால் உங்களுக்கு பிழை வர்றதுக்கான சான்சஸ் சரியான குறைவே வேறு. மற்றதொரு குழப்பம் இல்லாமல் செய்யக்கூடியதாக இருக்குது. ஏனென்று சொன்னால் ஒன்றுக்குள்ளே ஒன்று மாறாது. இப்போ எதை தெரிவு செய்தது எது தெரிவு செய்யலைன்னு தடுமாற வேண்டி இருக்கும். இது அநேகமாக இப்படி ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் இல்லாமல் தான் வரும். சில வேளை சேர்ந்து ஒரே மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வந்தால் அதிலே ஒன்றே உதாரணமாக செய்திருப்பின. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ன்றதுக்கு அந்த சிம்பிளையும் போட்டு விடலாம். க்ராஸ், ரெட் க்ராஸ், பிளாக் அண்ட் ஒயிட்டில் பேப்பர், அப்போ க்ராஸ். யூனிவர்சிட்டி ஒரு பெரிய பில்டிங்கை போட்டிருக்கு. லைப்ரரி ஒரு ரூம் வித் புக் செல்ஸ், அல்லாடி ஆக்கள் இருந்து ரீட் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு சின்ன பிக்சர் ஒன்றையும் ட்ராயிங் ஒன்றையும் அங்கே போட்டிருக்கலாம். டெம்பிள் ஒரு கோயில் கோபுரத்தை போட்டிருக்கலாம், அல்லது ஒரு விஹாரின்ற படம், அல்ல ஒரு சர்ச்சின்ற படம், ஏதோ ஒன்று போட்டிருக்கலாம். ஆனால் இங்கே டெம்பிள் அது அநேகமாக ஒரு கோயிலின்ற படம் போடப்பட்டிருக்கலாம். ஜூ மிருகங்கள்ன்ற படம்
போட்டிருக்கலாம். அப்போ எது வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே வேர்ட்ஸில் தந்திருக்கணும். சில வழி அந்த வேர்ட்ஸில் தரதுக்கு பதில் சிம்பிள்ஸில் தரலாம், பிக்சர்ஸில் தரலாம். ரைட்? அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. மெத்தட் இதுதான். நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தட் இதுதான். ரைட்? Shall we move to the test 2? Right. Test 2. நான் சொன்னேன் கூடுதலாக ப்ரோனவுன்ஸில் வரும். இப்போ இங்கேயும் ப்ரோனவுன் தான் போட்டிருக்கணும். அப்போ இதுக்கும் இதே மாதிரி வர எல்லா கேள்விக்கும் ஸ்டெப்ஸ் ஒன்று தான். என்ன ஸ்டெப்ஸ் ஒன்று? முதலாவது, read and understand the instruction first. Second one, observe the example work. Observe the example work. Third one, check the answers or understand the answers. Fourth one, read and understand the questions or fill in the blanks or a task. Fourth one, can you try it? Can you try? I will give you a few minutes for you. Right, finished? Okay. இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக செய்ய வேண்டிய பார்ட்ஸ். ரைட். இப்போ நாங்கள் தேர்ட் ஒன்னுக்கு வருவோம். அப்போ முதலாவதுக்கு வருவோம். fill in the blanks in the following dialogue. Right? அது சரி. Use the words given in the box. Okay. First one is done for you. Okay. Inside, அங்கே பாவிச்சாச்சு. I was inside the school bus. Where were you exactly when the accident happened? I was inside the bus, school bus. Okay. Around அன்னளவாக கிட்டத்தட்ட 4 ஆக, with உடன், behind பின்புறமாக, from இருந்து. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ப்ரொபோசிஷன்ஸ் படிச்சுட்டோம். எங்களோட சிலபஸோடையொட்டி உங்களோட பாடத்துங்களோடையொட்டி கிட்டத்தட்ட 42 ப்ரொபோசிஷன்ஸ் உங்களுக்கு 6 to 10 நீங்கள் படிச்சுட்டீங்க. 6 to 10 கிட்டத்தட்ட 42 ப்ரொபோசிஷன்ஸ் நீங்கள் படிச்சுட்டீங்க. அப்போ பிள்ளைகள் இப்போ இருந்தாலும் ஒன்று செய்யுங்கோ, அவ்வளோ ப்ரொபோசிஷன்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணி வையுங்க. இப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்குது. அதெண்டா என்ன, இந்த ப்ரொபோசிஷன்ஸுக்குரிய மீனிங் உங்களுக்கு தெரியுமா இருந்தால் இங்கே எப்போவுமே காம்ப்ளிகேட்டட் சென்டென்ஸ் வராது, சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்குரிய மீனிங் உங்களுக்கு தெரியுமா இருந்தால் இந்த சென்டென்ஸ் இந்த பிளாங்க்ஸ் செய்கிறது மிக ஈஸியாக இருக்குது. ரைட் ரைட். இப்போ கேள்விக்கு வருவோம். போலீஸ்மேன் ரவீந்திரன் 2 பேருக்கு இடையிலான உரையாடல். அப்போ உரையாடல் தொடக்கத்தை பார்க்க தெரியுது, இங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு வேற ஒரு விக்டிம் அங்கே போய் நிற்கிறார், சாட்சியாக போய் நிற்கிறார். ரைட். Where were you exactly when the accident happened? I was inside the school bus. Okay. Did you clearly see what happened? Yes. A motorbike was coming dash our bus. The driver stopped the bus because of heavy traffic. அப்போ இது என்ன? கம்மிங், அரவுண்ட் வருமா? ஃபோர் இல்லை, வித் இல்லை, பிஹைண்ட் வரலாம் மாதிரி இருக்கு. என்ன தெரியாது வரலாம் மாதிரி இருக்கு. ரைட். 10 போட்டு வைப்பேன் பென்சிலாக. உங்களுக்கு நட்டம் இல்லை தானே? 10 போட்டு வைப்பேன்.
After that, the motorbike tried to overtake us and collided dash van coming dash the opposite direction. இங்கே டிரெக்ஷனை குறித்து வாரது ஒன்று தான் இருக்கு ஃப்ரம். ஸோ நாங்கள் இங்கே 4 போட்டுடலாம் டக்குன்ட்டு. அப்போ இந்த 3 என்ன? For a van, with the van, around the van, with about 3. With. When did this happen? I think it was dash 7 AM. கிட்டத்தட்ட 7 மணி. அப்போ இங்கே அட் இல்லை. அப்போ அரவுண்ட். அப்போ 5. Thank you the information. Informationக்கு ஆக 4 6 ரைட். அப்போ இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம் 4வது ஸ்டெப். இப்போ 5வது ஸ்டெப் ஆன்சரை கடகடன் எழுத போகிறோம். ரைட். அப்போ 2 behind, 3 with, 4 from, 5 around, 6 4. நீங்கள் செய்த சரியா வருதா? நீங்கள் சொல்கிற இந்த பாஸ் பேப்பர் ஆல்ரெடி செய்தும் இருப்பீர்கள், டிஸ்கஸ் பண்ணி இருப்பீர்கள். நான் செய்யாதாக்களுக்காக செய்கிறேன். செய்தாக்கள் சரி பார்த்து கொள்ளுங்க. Shall we move to the next one? Right. Picture description. Vocabulary test. நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் vocabulary test. அப்போ எங்களுக்கு இந்த மார்க்கிங் ஸ்கீம் தெளிவாக போட்டிருக்கீங்கன்னா half into 10 altogether 5 marks. அப்போ நாங்கள் வழக்கமான ஸ்டெப்ஸ். Step 1, read the instructions. Read the instructions. Then இது அல்லது இது நீங்கள் மாறி செய்யலாம். ஆனால் பிள்ளைகள் முதல் இந்த வேர்ட்ஸை பார்த்து கொண்டு போனீங்கன்னா அங்கேயே அந்த வேர்ட்ஸ் எதோட சம்மந்தப்படுதுன்னு ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் தந்திருக்கீங்கன்னா ஸோ எக்ஸாம்பிளையும் பார்த்துக்கொள்ளுங்க. 2வது ஸ்டெப் எக்ஸாம்பிள். Third step, study the words or vocabs. அங்கே எக்ஸாம்பிள் போட்டது அவையே வட்டி இருக்குன்னா ஸோ அது பிரச்சனை இல்லை. பையிங், சேல்ஸ்மேன். அப்போ அங்கே ஒரு சேல்ஸ்மேன் நிற்கிறார், தெரியுது வடிவ. லீவிங், அந்த இடத்தை விட்டு போகிறது, போய்க்கொண்டு. பையர்ஸ், கஸ்டமர்ஸ், கிளையண்ட்ஸ். டென்ட், man, heavy, busiest, crowded, lamppost, lady. 3. இப்போ 4th step, நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்ட அவையால் தரப்பட்ட vocabulary-யை வச்சுக்கொண்டு இந்த சிச்சுவேஷனை இருக்கா ஸ்டடி பண்ண போகிறோம். அப்போ பிள்ளைகள் சிச்சுவேஷனை ஸ்டடி பண்ணிக்க நீங்கள் ஏதோ ஒரு ஒழுங்குமுறையில் இடமிருந்து வலமாகவோ அல்லது கிளாக் வைஸாயோ நீங்கள் இந்த பிக்சரை ஒரு தடவை ஸ்டடி பண்ணி கொள்ளுங்க. 4th step. 5th step, we can
go the text, right? அப்போ நான் இதுக்கும் உங்களுக்கு ஒரு 2 minutes தரேன், டக்குன்னு இதை ஸ்டடி பண்ணி எப்படி என்று கண்டுபிடிங்கோ பார்ப்போம், ரைட்? அப்போ நான் முதல் சொன்ன மாதிரியே நீங்கள் அந்த பிளேங்குக்குரிய நம்பரை வேர்ட்ஸுக்கு பக்கத்தில் போட்டோண்டாங்க பென்சிலால், ஏண்டா ஈஸி, மாறப்படாது, ரைட்? நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற விஷயங்களை பிக்சரோட கம்பேர் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை அந்த பேராகிராஃபை நீங்கள் பிக்சரோட கம்பேர் பண்ணி கொண்டு ரீட் பண்ண கம்பேர் பண்ணி கொண்டு போனால் அந்தந்த இடம் வரைக்குள்ளே அந்தந்த வேர்ட்ஸ் அங்கே பக்கத்தில் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பிளாங்குக்குரிய நம்பரு, அதான கொஷின் நம்பர், இப்போ பிளாங்குக்குரிய நம்பரு அந்த வேர்ட்ஸுக்கு பக்கத்தில் பென்சிலால் போட்டுக்கொள்ளுங்க. சில வேளை ஒரு சொல்லுக்கு 2 வார மாதிரி இருந்தால் 2ஐயும் போட்டுக்கொள்ளுங்க, கமா போட்டு அல்லது ஸ்லாஷ் போட்டு நீங்கள் அதை போட்டுக்கொள்ளுங்க. என்னடா போட்டுக்கொள்வது கூட என்ன நன்மை என்றால், பிறகு நாங்கள் பர்டிகுலராக அந்த ஸ்பாட்டில் போய் அதிலே எதென்று சொல்லி கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லையாண்டா முன்னுக்கு இருந்து தேடி கொண்டு போகணும், அதை ஞாபகம் வச்சிருக்கிறது ஒரு பெரியவே இல்லை, ஹெரேச்சல் மாறப்படும், ரைட்? அப்போ இது வந்து ஒரு ஈஸியான டாஸ்க். அப்போ இதை கம்ப்ளிகேட்டட் ஆக்கக்கூடாது. அப்போ கம்ப்ளிகேட்டட் ஆக்கக்கூடாதுன்னா நாங்கள் செய்ய வேண்டிய வேலை அதை எந்த அளவுக்கு ஈஸியாக கேளுமோ அவ்வளோ ஈஸியாகி கொண்டு போகிறது. அப்போ நாங்கள் இந்த நம்பரை போட்டு வச்சுருப்போமா இருந்தால் எங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு சிக்கல் வந்தது அல்லது ஒரு கன்ஃபியூஷன் வந்ததுன்றது அந்த ஸ்பாட்டிலேயே கிளியர் பண்ணி கொள்ளலாம், ரைட்? பா ரைட், இப்போ பாப்போம். This picture shows the marketplace. People seem to be busy buying various things. Some dash are waiting in a queue before a stall where a dash with a cab is selling goods. Some dash are waiting. Some dash are waiting. அப்போ some dash are waiting என்ன? அப்போ இங்கே பார்ப்போம். Some man waiting வருமா? வராது. Salesman வருமா? வராது. Some crowded வருமா? இல்லை. அப்போ some buyers, ரைட்? போட்டுக்கொள்ளுவான், 2 நட்டம் இல்லை தானே, போடுவான். Waiting in a queue before a stall where with a cap. Where with a cap. With a cap. Salesman. Salesman with a cap is selling goods. There is a dash with a walking stick. In the middle of the picture. Walking stick. Middle of the picture. Okay. Center என்று சொல்லல, சென்டர் என்றா மையம். இது இந்த நடுப்பகுதியில் மிடில் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யார் நிற்கிறது? வாக்கிங். There is a lady walking stick. There is a lady with a walking stick in the middle of the picture. A man carrying 2 bags is the place. A man is carrying 2 bags is the place. அப்போ இங்கே be verb is வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன வந்திருக்கணும்? ஒரு present participle. ஸோ leaving போட்டு பாப்பா. Leaving the place. The bags look busiest? No, heavy. The area around the counter is
டேஷ். இப்போ ஏரியா எப்படி இருக்கு? கவுண்டரை சுற்றி க்ரௌடடாக இருக்கு. எங்கே? ரைட். 7 crowded. 2 can also be seen in the picture. 2 இப்போ இங்கே எல்லாமே கணக்கே இருக்கு. 2 lamp posts. 2 lamp posts can also be seen in the picture. There is a dash between the lamp posts. 2 lamp posts இடையிலே உண்டு. இந்த ஆக்கள் கணக்கு நினைக்கணும். அப்போ ஆக்களை பற்றி இல்லை. tent between the lamp posts. A dash standing near one lamp post seems to be talking to someone. ஒரு மேன் அங்க நிற்கிறேன். அவருடைய கதைக்கிற மாதிரி இருக்கு. This is one of the dash days at the marketplace. Busiest days at the marketplace. Right? இப்போ எங்களுக்கு சிக்கல் இல்லாமல் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரைட்? எந்த சிக்கலையும் இல்லாமல் நாங்கள் எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். சில வேளை இதில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வரலாம். என்ன, ஒரு முறை போட்டவே 3 போட்டிருந்தது, 3 புக்ஸும் இருந்தது, 3 ட்ரோவர்ஸ் லாட்சிகளும் இருந்தது, ஒரு மேசை. அப்போ அங்கே நிறைய பேர் அதை மாறித்தான் போட்டவே. கணிசமான ஆக்கள் அதை மாறி போட்டவே. அந்த ப்ரொபோசிஷனை கவனிக்காம. With the table drawers, on the table books. There are 3 dash on the table. Books are on the table. And 3 dash with the table, with it. அப்போ 3 ரோவர்ஸ். அப்போ அப்படி சில வேளை உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகி தரலாம். இப்போ இந்த இதுக்கெல்லாம் கூட சில வேளை கன்ஃபியூஷனாக தரலாம். இப்போ பேக்கோட நிற்கிறாக்கள்ண்டா எல்லோரும் பேக்கோட நிற்கணும். என்ன, ஒரு பேக்கோட நிற்கிறார். அப்போ அதுலேயே ஏதோ ஒன்று போடப்பட்டிருக்கும். என்ன, ஷார்ட் ஹேர், லாங் ஹேர், அப்படி ஏதாவது போட்டிருக்கலாம். அல்லது இங்கே சேல்ஸ்மேன் 2 பேரை போட்டு அவே சம்மந்தமாக ஏதாலும் கேட்டிருக்கலாம். அப்போ இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரைட்? அப்போ இதை நாங்கள் இப்போ அடுத்த ஸ்டெப் நம்பர் 5 தான் இது செய்த நாங்கள். இப்போ ஸ்டெப் நம்பர் 6 என்ன செய்ய போகிறோம்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இந்த நம்பருக்கு நேரே அந்த சொல்லுகள் எழுத போகிறோம். அப்போ இங்கே நாங்கள் நம்பர் போட்டு வச்சதில் எங்களுக்கு இப்போ ஈஸி என்னென்னா, அந்தந்த நம்பரில் கொண்டு போய் என்ன, அந்தந்த நம்பரில் சரியா அப்புறம் மாறி போடக்கூடாது. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி போட்டு மாறி போடுறதால பிரயோசனம் இல்லை. அப்போ அந்த நம்பரில் கொண்டு போய் நீங்கள் அந்த வேர்ட்ஸை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கவனமாக எழுதணும். அதுதான் முக்கியம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இங்கே பிரச்சனை வந்துடும். இப்போ இங்கே அல்ஃபபெட்ஸை தந்து அல்ஃபபெட்ஸை போடுங்கன்னு சொல்லியிருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த அல்ஃபபெட்ஸ் போடைக்கையும் கவனமாக இருக்கணும். ஈயும் சியும் ஒரு மாதிரி வர்றது, ஏச்சும் என்னும் ஒரு மாதிரி வர்றது, ஏயும் ஜியும் ஒரு மாதிரி வர்றதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனை வர்றது. ஐயும் ஜேயும் எல்லும் ஒரு மாதிரி வர்றது, அப்படி கன பிரச்சனையால் வரப்பாக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த இடத்துல வடிவே. அப்போ உங்களுக்கு அங்கே ஃபைல் வச்சு எழுத இல்லாது, எந்த ஒரு சப்போர்ட்டும் வச்சு எழுத இல்லாது, டிரெக்டாக டேபிளில் வச்சு எழுதணும். ஸோ நீங்கள் அந்த எழுதுகிற பகுதி டேபிள் பொலிஸ்டாக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட தந்த ராஃப் ஷீட் மற்ற இந்த பேப்பரை மடித்து வச்சு அதுக்கு மேலே எழுதுகிற வேலையை பாருங்கோ. எழுத்து தெளிவாக இருக்கணும். அங்கே லெட்டர்ஸ் எழுத சொல்லி கேட்டேன், ஸ்பெல்லிங் எழுத சொல்லி கையும் கவனமாக எழுதுங்கோ. ஏனென்றால் அங்கே சில வழி என்ன நடந்துடும், மேசையில் ஒரு சின்ன வடிப்பு அல்லது சின்ன பள்ளங்கள் இருக்கும், அதுக்குள்ளே பேனியாக விட்டு ஸ்பெல்லிங் மாறி பிள்ளைய மாதிரி வந்துடும். நீங்கள் சரியாக எழுதுனு யோசிச்சு கொண்டு வந்துடுவீங்க,
அங்கே பிள்ளையாக இருக்குது. மற்றது தயவு செய்து வெட்டேக்க மெழுகி வெட்டாதீங்க, கிறுக்காதீங்க. கிறுக்கேக்க மற்ற பக்கத்தில் அடுத்த பக்கத்தில் நீங்கள் எழுத போகிற ஆன்சரே அது பாதிக்கும். திருத்துற பேருக்கு ஒரு எரிச்சலை வேறு. ஸோ அந்த வேலையை போகாமல் ஒரே தடவையில் பார்த்து தனித்தனி எழுத்தாக சேர்த்து எழுதாமல் வடிவை ஆன்சர் எழுதிவிடுங்க, பிரச்சனை முடிஞ்சிடும். ரைட், இப்போ நாங்கள் எழுதி பார்ப்போமா? ரைட், நாங்கள் 2 buyers போட்ட நாங்கள் 3 salesmen, 4 lady, 5 leaving, 6 heavy, 7 crowded, 2 lampposts. There is a tent, a man, busiest. Right. இப்போ நாங்கள் டெஸ்ட் 3 முடிச்சுட்டோம். அப்போ இப்போ நாங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு 15 மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிட்டோம். இன்னும் 20 மார்க்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு. Shall we move to the next test? Right. இது இப்படியான விஷயம், லேபல்ஸ் வரலாம், இப்படி சில ஸ்டேட்டிக்ஸை தந்துட்டு அதை பற்றி கேட்கலாம். இது என்ன ஒரு புக்கினுடைய பாட்டை போட்டிருக்கிறோம், என்னென்ன இதை நீங்கள் பார்க்கலாம். கண்டென்ட் என்ன, கண்டென்ட் பேஜ், ஸ்டடி த கண்டென்ட் பேஜ் ஆஃப் அ டெக்ஸ்ட். அப்போ இதுக்கும் அதே மாதிரி 1 answer is here, 2 3 and work out பண்ணுறது 4. இங்கே work out பண்ணி வைப்பிய 4 இங்கே 5. Right? Can you do it? You can do it. I will give you a few minutes for it. முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க ஆன்சர்ஸ் என்ன தந்திருக்கணும். அதாவது ஆன்சர்ஸ் இங்கே என்ன, பேஜஸ், ரிலவென்ட் டைட்டில்ஸ் அண்ட் பேஜஸ். கீழுக்கு சாரி அங்கே டிஸ்கிரிப்ஷன், அந்த கண்டென்ட்டும் பேஜும் தந்திருக்கிறோம், இங்கே டைட்டில்ஸ் தந்திருக்கிறேன். அப்போ நீங்கள் முதல்ல இதை விளங்கி கொள்ளணும், இதை அதுக்குரிய கண்டென்ட் என்ன, இங்கே டைட்டில்ஸ் என்ன. அப்போ கண்டென்ட்டையும் டைட்டில்ஸையும் தான் நீங்கள் மேட்ச் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ பார்ப்போம். அப்போ இங்கே ஆன்சர் போட வேண்டி இருக்கும் பேஜஸ். அப்போ இங்கே போட்டிருக்கேன் பேஜஸ். அப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்க. அப்போ பேஜஸ் போடப்பட்டிருக்கு. அப்போ அந்த பேஜஸை இங்கே மார்க் பண்ண வேண்டி இருக்க போகுது. ரைட்? அப்போ இப்போ என்ன செய்ய போகிறோம், நாங்கள் பார்க்க போகிறோம். A brief history of Earth. Agricultural equipment. The human waste stream. The challenge of homeless people. The war of pests. What is pests? அந்த இடத்துல உங்களுக்கு பூச்சிகள், பீடைகள், அந்த இடத்துல உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை, மிஞ்சறதை போடுறாங்க. ரைட். இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ். அப்போ இப்போ இங்கே வாட்டர் பொல்யூஷன் டிரெக்டாக வந்துட்டு தானே, வாட்டர் பொல்யூஷன் இங்கே போட்டிருக்கீங்க. வேஸ்ட் ஸ்ட்ரீம், ஹியூமன் வேஸ்ட் ஸ்ட்ரீம்ஸ் அங்கே எக்ஸாம்பிளில் தந்தாச்சு. The tools that ancient people used in farming. Second one. Equipments.
how the planet in which we live look like in the past. அப்ப history, brief history. Oceans in different parts of the world. அப்ப என்ன வரும்? International waters. Low cost housing scheme. அப்ப இங்க challenge of homeless people. Insects. Pests. Right? அப்ப 20 marks பார்த்திருக்கோம். Right? We will meet with another part with another class. Okay? Goodbye.